வெல்கம் டு ஸ்பார்க் டெக்னாலஜிஸ். இந்த HTML CSSல எபிசோட் 2. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த இமேஜை வந்துட்டு நம்ம HTML CSS யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து HTML ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு index1 அப்படின்னு கொடுத்து HTML டைப் வந்து HTML கொடுத்து நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இது வந்து HTML ஃபைலாக வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம இப்போ என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு லேபர், ஒரு செக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேபர் வந்து பண்ணிடலாம். அடுத்து நம்ம செக்ஷனுக்கு வந்து வரலாம். இப்போது லேபர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, ஒரு மை வெப்சைட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட், அப்புறம் ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு HTML டெம்ப்ளேட் வந்து பண்ணிடலாம். நம்ம டாக்டர் HTML, அடுத்து HTML டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஹெட்டுக்கு அடுத்து நமக்கு வந்து பாடி. இந்த ஹெட்ல நமக்கு என்னென்ன வேணும்னா ஸ்டைல், அடுத்து நமக்கு வந்து டைட்டில். இந்த டைட்டில் எதுக்காகனா, நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்க போறோமோ அதுதான் நமக்கு வந்து இந்த டாப் பார்ல வந்து வரும். இப்போ index1.html பதிலாக நம்ம இந்த டைட்டில் வந்து என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் வந்து அந்த இடத்துல வந்துடும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எபிசோட் 2ங்கிறத கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். அடுத்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு எபிசோட் 2ங்கிறத வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிசைனுக்கு வந்து போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா, ஒரு nav டேக் யூஸ் பண்ணி அடுத்து ஒரு டெவுக்குள்ள மை வெப்சைட், அடுத்து நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட். இது எல்லாமே நம்ம இப்போ ULLIல யூஸ் பண்ணி பண்ணிடலாம். நமக்கு வந்து 4 செக்ஷன் தேவை, அதனால 4 டைம் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோம், அபவுட், கான்டாக்ட், சர்வீசஸ், இதெல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு நம்மளோட அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்து இந்த மீனில் வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம அடுத்து பண்ணுறோம்னா, இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, மை வெப்சைட்டுங்கிறது வந்து லெஃப்ட் சைடும், மற்ற எல்லா செக்ஷனுமே நமக்கு வந்து எல்லாமே ரைட் சைடு வந்து போகணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம அது பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா ஸ்டைல் வந்து தேவைப்படும். இந்த ஸ்டைலில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, நான் இது வந்து டிஸ்பிளே ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து இது மை வெப்சைட் லெஃப்ட்டும் மற்ற செக்ஷன் எல்லாமே நமக்கு வந்து ரைட் சைடும் வந்து கிடைச்சிடும். ஓகே, அடுத்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்த உடனே நமக்கு எந்த டெக்ஸ்ட்டுமே தெரியல, ஏன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டா இருக்கு. டெக்ஸ்ட் கலர் ஒயிட். சாரி, பிளாக் கலர் கொடுத்துட்டேன், ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் அதே மாதிரி மாதிரி இருக்கு. அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஓவராலாக ஸ்டார், இந்த ஸ்டார் என்ன பண்ணுவோம்னா இந்த HTML இருக்கிற எல்லா பேஜுக்கும் ஓவராலாக ஒரு இங்கே இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே அதை எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் 0, பேடிங் 0 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா நமக்கு இப்போ வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த எதுவுமே இருக்காது. அடுத்து எக்ஸ்ட்ராவா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போறோம்னா பாக்ஸ் சைஸ், பார்டர் பாக்ஸ்
ஃபாண்ட் ஃபேமிலியை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக நமக்கு என்னென்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணுமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன பிக் பண்ணுறேன்னா ஏரியல் ஃபாண்ட் வந்து இப்போதைக்கு பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து பாடியில் லைன் 8 1.6 கொடுத்தோடனே நமக்கு ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து நமக்கு இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா மை வெப்சைட் இதெல்லாமே கொண்டு போட்டோம். பேக்ரவுண்ட் கலரும் நம்ம பிளாக்ல சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஹோம் அபவுட் சர்வீசஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நேவ்ல யூஎல் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ணிடலாம். இதுல என்னன்னா லிஸ்ட் ஸ்டைல் நன், அடுத்து டிஸ்பிளே ஃபிளக்ஸ். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா நமக்கு அந்த டாட் இருக்கிறது எல்லாமே மறந்துட்டு நமக்கு இது வந்து ஃபிளக்ஸ்ல ஒரே லைன்ல வந்து கிடைச்சிடும். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பேஸ் இந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா கேப் 20 பிக்சல் கொடுத்தோம்னா நமக்கு இந்த கேப் வந்து கிடைச்சிடும். அடுத்து இப்போ ஓவராலா நமக்கு வந்து ஒரு பேடிங் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஓவராலா டாப்ல ரைட் லெஃப்ட் எல்லா இடத்துலயும் வந்துட்டு பேடிங் இருக்கு. ஸோ நாவ்ல வந்துட்டு நம்ம பேடிங் வந்து கொடுத்துடலாம். 15 பிக்சல், இப்போ ஒரு 50 பிக்சல் வந்து கொடுத்துடலாம். கொடுத்தோம்னா நமக்கு பேடிங்கும் இப்போ ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம வந்துட்டு இந்த ஃபாண்ட் இந்த லோகோ வந்து பார்த்துக்கலாம். இந்த மை வெப்சைட்டுங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாண்ட் வந்து இதை விட இன்க்ரீஸ்டா இருக்கு. லைக் மை வெப்சைட்டுங்கிறது ஃபாண்ட் சைஸ் வந்து அதிகமா இருக்கு. அப்புறம் இதோட ஃபாண்டோட வெயிட் வந்து நமக்கு போல்ட்ல இருக்கு. அதுவும் நம்ம இப்போ பண்ணிடலாம். நாவுக்குள்ள இருக்கிற இதுல ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல் கொடுத்துடலாம். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் போல்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா நமக்கு ஓரளவு அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். செக்ஷன்ல வந்து நமக்கு என்ன வேணும்னா ஒரு டிவ் ஆட் பண்ணிடலாம். அந்த டிவ்ல ஒரு ஹெடர் H1ல வெல்கம் டு டெக். அடுத்து பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இங்க வரும். ஓகே, இப்போ நம்ம இங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து வெல்கம் டு ஸ்பார்க்டெக்ஸ் யுவர் டிஸ்கிரிப்ஷன் அஸ் யூ விஷன் வந்துருச்சு. ஆனா நமக்கு இந்த இமேஜ்ல பார்த்தோம்னா இது வந்து சென்டர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட். இந்த இப்போ ஸ்டைல் எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றதுக்கு பதிலாக முன்னாடி நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்எஸ்ல வந்துட்டு அந்த ஹீரோக்கு ஸ்டைலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக்ரவுண்ட் யூஆர்எல் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இமேஜோட யூஆர்எல் வந்து பிக் பண்ணி வச்சிருக்கேன். அதையே இப்போ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் கோட்ஸ் உள்ள அந்த இமேஜோட யூஆர்எல் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்த்தோம்னா
நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்து இப்போ வந்திருக்கு. ஆனால் இதோட ஹைட் வந்து கண்டெக்ட், இந்த கண்டெக்ட் நமக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நமக்கு வந்து இமேஜோட ஹைட் வந்து எடுத்திருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஹைட்டை வந்து ஃபுல் ஹைட் எடுத்துக்கோ அப்படிங்கிறத இப்போ நம்ம அதுக்கு சொல்லிக்கலாம். 100 VH. இப்போ நம்ம ஃபுல் ஹைட் எடுத்துருச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது என்ன இமேஜுங்கிற மாதிரியே தெரியல. ஸோ அதனால நமக்கு இதில் சிஎஸ்எஸ் எக்ஸ்ட்ரா சில இது ஆட் பண்ண போகிறோம். என்னன்னா நோ ரிப்பீட் சென்டர் ஸ்லாஷ் கவர் இதை ஆட் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இது வந்து கிடைச்சிருச்சு. ஒரு இமேஜ் என்ன இமேஜ் இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா இந்த டெக்ஸ்டோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் ஒயிட், அப்புறம் டெக்ஸ்ட் அலைன், சென்டர், பேடிங் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். பேடிங் 0, டாப் அண்ட் 20 பிக்சல், display flex, align item center, justify content center. இப்போ நமக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கீழே சென்டர்ல நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கண்டென்ட்டுக்கான டிசைன் வந்து இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி இப்போ பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு கிளாஸை வந்துட்டு இதுக்கு அசைன் பண்ணிடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஹீரோ செக்ஷன் வந்து இதுல வந்து நம்ம கிளாஸ் ஹீரோ கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இது சேஞ்ச் பண்ணியிருக்கனால நமக்கு இப்போ எங்கேயாச்சும் சேஞ்ச் ஆகணும்னா நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இந்த ஒரு செக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கோம் தவிர மற்ற எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது. இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் அது எல்லாமே கொடுத்து நம்ம கொஞ்சம் அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரியே நம்ம இதெல்லாமே கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹீரோ கண்டென்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். இதில் என்ன பண்ணுவோம்னா பேக்ரவுண்ட் RGBA கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன் யூஸ் பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து கொடுக்கறதுக்காக RGBA வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாமே 0 நமக்கு வந்து பிளாக் கலர் வந்து கிடைச்சிடும். இதுல 0.5 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான பிளாக் கலர் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து லைக் இப்போ பேடிங், பார்டர் ரேடியஸ் அது எல்லாமே கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட வித்தை வந்து டிஃபைன் பண்ணிடலாம். 700 பிக்சல் வித் பேடிங் ஒரு 30 பிக்சல் ஓவராலாக ஃபுல்லாக கொடுத்தோம்னா அதுக்கு பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் இது கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து கிடைச்சிருச்சு. அடுத்து H1 PM மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் மற்றும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ரைட்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஹீரோ கண்டென்ட் H1ல ஃபாண்ட் சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். எவ்வளோன்னா ஒரு 48 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து மார்ஜின் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ போய் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் நீட் அண்ட் கிளியரான ஒரு டிசைனே இப்போ கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த ஃபாண்ட்டோடதும் கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஹீரோ கண்டென்ட் பேராகிராஃப்ல ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல் கொடுத்தோம்னா நமக்கு இது வந்து ஓரளவு டீசெண்டாக இப்போ கிடைச்சிடும். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம ஸ்க்ரால் வந்து பண்ணோம்னா நமக்கு இந்த டாப் பார் வந்து மாறிடலாம்.
அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஃபிக்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் இந்த செக்ஷன்ல நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ஸ்க்ரால் வந்து எதுவுமே நடக்காது. ஆனா இந்த அலைன்மெண்ட் இஷ்யூ வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வித் 100% அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 100%க்கு அந்த வந்து வித் வந்து போயிடும். அடுத்து நமக்கு இந்த ஸ்க்ரீனும் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஸ்க்ரால் வந்து நடக்காது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இமேஜுக்கும் இதில் இருக்கிற டிசைனும் நம்ம பண்ணியிருக்கிற டிசைனும் சேமாக தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி HTML CSS எபிசோட கண்டினியூ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.